அப்படின்னு கேட்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் சிலுவையில் இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்கு நல்ல சுகமான வாழ்வு கொடுக்க. நம்முடைய தரித்திரம், ஏழ்மை, வேதனைகளை சுமந்தார் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. அதனால இந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இதுதான் உங்க விருப்பம், அப்படின்னு ஆசீர்வதிங்க, நானும் அதை விரும்புகிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த விசுவாசத்தோடு இப்ப நீங்க ஜெபிச்ச உடனே இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண்பீங்க. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும்ன்றதை நீங்க விரும்புறீங்க. என் குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், நாங்க நல்லா வாழ்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதை விரும்புறீங்க. அதுக்காக சிலுவையில மரிச்சீங்க. இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் எனக்கு அருளி செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.